இன்றைய நாள்ல மொரோக்கோவில் இருந்து உணவுகள் வான்வழியாக காசாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மொரோக்கோவினுடைய மன்னர் முகம்மது இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் 100 டன் உணவுகளும் மருந்துகளும் காசா மக்களுக்கு வான்வழியாக வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. நமக்கு தெரியும், இஸ்ரேல ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் தனி நாடு என்று அங்கீகரித்த 3 நாடுகள் UAE, மொரோக்கோ, பஹ்ரைன். அந்த வட்டத்துக்குள்ளதான் இந்த மொரோக்கோ வர்றாங்க. இந்த நாடுகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, இந்த மன்னர் ஆட்சி அங்கெல்லாம் இருக்கும். பஹ்ரைன்ல அப்படி இருக்கும், அதே மாதிரி UAE இருக்கும், அதே நேரத்தில் இந்த மொரோக்கோவிலையும் இருக்கு. அதாவது ஹிடன்ல மன்னர் ஆட்சி இருக்கும், அங்க ஜனநாயகமும் இருக்கிறது. ரெண்டையுமே அவங்க சொல்லிக் கொள்வாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் மொரோக்கோவினுடைய மன்னர் அறிவிச்சிருக்கிறாரா 100 டன் போட்டிருக்கிறாங்க. ஐநாவே மேல இருந்து போடாதாங்கிறான். கீழே விழுந்து மக்கள் எல்லாம் செத்து போறாங்க. உணவு போடுறதுங்கிறது ஒரு மீடியாவுக்கு காட்டுறதுக்காக நீங்க செய்றீங்கன்னு இப்ப இந்த நாடுகள் எல்லாம் எப்படின்னு கேட்டா, நாங்க காசாவுக்கு உணவு கொடுக்குறோம் பாருங்க, மீடியாவில் ஒரு பேரை எடுத்துக்கொள்வதற்காக இந்த காரியத்தில் செய்யறாங்கன்னு நமக்கு தெரியும். நேற்று நம்ம பார்த்தோம், உக்ரைன்ல யுத்தத்தை நிறுத்தணும்னு யூரோப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெலன்ஸ்கியோட, உக்ரைன் அதிபரோட சேர்ந்து டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறாங்க. நீங்க தனியா போயிடாதீங்க, நாங்கெல்லாம் வர்றோம். பிரான்சின் மக்ரான் போறாரு, அதே போன்று ஸ்டாமர் போறாரு யூகேல இருந்து, மற்ற நாடுகள் எல்லாருமே போய் நின்று உக்ரைன் போரை நிறுத்தணும் என்று சொல்லி நிக்கிறாங்க. ஆனா காசா போரை நிறுத்துறதுக்கு அரபு நாடுகளாவது இப்படி எல்லாருமா சேர்ந்து போய் டொனால்ட் ட்ரம்பை சந்திச்சு பேசினாங்களா? அப்படி ஒரு வாய்ப்பை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற சூழல்ல தான் மொரோக்கோவினுடைய மன்னர் உணவு கொடுத்திருக்கிறார். ஒரு துணுக்கு செய்தியாக இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோமே தவிர இதனால எந்த ஃபாய்தாவும் எந்த நலவும் காசா மக்களுக்கு இல்லை. இப்படியான சூழல்ல டென்மார்க் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது காலத்தின் கட்டாயம் என்கிறது டென்மார்க். ஏற்கனவே டென்மார்க்கை பற்றி நம்ம சொல்லி இருக்கிறோம். ஜூலியன் போஸ்ட் பத்திரிகை அனைவருக்கும் நினைவிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கார்ட்டூன் சித்திரமாக வரைந்து அசிங்கப்படுத்திய வேலையை செய்த டென்மார்க் இன்றைக்கு காலம் சுழன்று கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி டென்மார்க்கினுடைய வெளியுறவு அமைச்சரை மேற்கோள் காட்டி ராய்ட்டர் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல பிரான்ஸ் இன்றைக்கு மேலதிகமான ஒரு பதிலை இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறது. என்னன்னா, பிரான்சினுடைய துணை தூதுவர் ஆலயம் ஜெருசலம்ல இருந்து இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மூடிட்டாங்க. பிரான்சுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு இன்டர்னல் வார் போய்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிற நேரத்தில் தான் நெதன்யாகுவினுடைய அறிக்கைகளுக்கு பிரான்ஸ் இன்றைக்கு பதில் சொல்லி இருக்கிறது. இரு நாடுகள் என்கிற தீர்வுல பாரிஸ் உறுதியாக இருக்கிறது என்கிறது அந்த அறிக்கை. அதிலும் குறிப்பாக கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலிய பிரதமருடைய அறிவிப்புகளை மொத்தமாக நாங்கள் நிராகரிக்கிறோம். இருக்கிற இஸ்ரேலை நீங்க காப்பாத்தி கொண்டா போதும், கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற பேர்ல காசாவை கூட உங்களால் கைப்பற்ற முடியாம இருக்குது. எதுக்கு தேவையில்லாத வேலை, புடிங்கின ஆணி பூரா தேவையில்லாத ஆணியா இருக்குது, பொத்திக்கொண்டு இருங்கிற விதமாக அந்த அறிக்கை அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம